வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ராகி லட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக நல்லா சுவையாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து, அயன், கால்சியம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச லட்டுங்க. இது குழந்தைங்களுக்கு நம்ம தினமுமே இது ஒரு லட்டு கொடுக்கலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு. ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். அந்த லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா. இந்த லட்டு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி லட்டு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின மாவு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு அந்த மாவு நல்லா வாட வரும். சூடு ஏறி நல்ல ஒரு வாசனை வரும் கமகமன்னு. அது வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் லட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு இந்த மாவை வறுத்து எடுத்துக்கணும். அதிக தீயில் வறுக்கக்கூடாது. இப்போ மாவு நல்லா வறுப்பட்டோன்னா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலைனா நீங்கள் வறுத்துட்டு அதை தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்து விட்டோம்னா போதும். ரொம்ப செவக்க பொன்னிறமாலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கடலை எல்லாம் வந்து சூடு வந்தால் போதும். ஏற்கனவே வந்து வேர்க்கடலாம் வறுத்தது தான். அதனால் பார்த்திங்கன்னா சூடு வர வரைக்கும் வறுத்தோம்னா போதும். இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா எல்லா பொருளும் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் சேர்த்து ஒரு லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு. இது நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 காஞ்ச திராட்சை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். திராட்சையை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம். இது நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். இது பருப்பு கூட சேர்த்து நம்ம அரைக்கும் போது. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ராகி மாவு எதில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்குங்க. வெல்லமாக இருந்ததுன்னா துருவிட்டு அளந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் நமக்கு. இந்த 1 கப்பு நாட்டு சக்கரை சரியான இனிப்பாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம மாவும் பாருங்கள் நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் அரைப்பட்டு வந்துருச்சு. ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரும். அதுக்கு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இது போல் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை அந்த நெய் கூட சேர்த்துக்குவோம். நெய் கூட சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். மாவு வந்து நம்மளால் கலக்க முடியாது. கொஞ்சம் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு ஊற்றிக்கிங்க. இந்த அளவு நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுனேன். அதுவே எனக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்கவில்லை அப்படின்னாக்கா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா இது போல் எந்த அளவுக்கு தேவையோ அது போல் உருட்டி எடுத்துக்குங்க. நல்லா 2 கையால் அழுத்தம் கொடுத்து உருட்டினோம் அப்படின்னாக்கா லட்டு நல்லா அருமையாக நமக்கு ரெடியாகி வரும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு 15 உருண்டை கிடச்சிது. லட்டு உண்மையிலே ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள் மட்டும் இல்லைங்க, நாமுமே இந்த லட்டை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இந்த ராகி லட்டை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.